வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் லக்ஷ்மண் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மசாலா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மசாலா படம் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் முதல்ல இந்த படத்துடைய படக்குழுவினரையும் இயக்குனரையும் பாராட்டுறோம். ஏன்னா இந்த படத்துடைய மைய கதையை ஆன்லைனில் விமர்சனம் பண்ணக்கூடிய விமர்சகர்களை விமர்சித்து தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆன்லைனில் விமர்சனம் பண்ணக்கூடியவங்களை விமர்சித்தா அவன் எங்கே படம் ரிலீஸ் அப்போ போட்டு தள்ளிடுவானோ அப்படின்றத பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இன்றைக்கி நினச்சபடி படம் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அந்த வகையில் தமிழ் சினிமாவிலலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தீவிரவாதிகளை வச்சு படம் எடுக்க முடியாது, அரசியல்வாதிகளை வச்சும் படம் எடுக்க முடியாது. அப்புறம் தமிழ் சினிமாவை தமிழில் பேர் வச்சு தான் படம் எடுக்கணும். தமிழில் பேர் வைக்காமல் வேறு ஏதாவது ஒரு பேரில் வச்சுட்டோம்னா டேக்ஸ் ஃப்ரீ கிடைக்காது. அப்புறம் இப்போ ஒரு மகாபாரதத்தை நம்ம படமாக எடுக்கிறோன்னு கூட வச்சுங்களேன், மகாபாரதம் அப்படின்னு காதான் போடணும். மகாபாரதம்னு போட்டோம்னா அந்த படத்துக்கு டேக்ஸ் ஃப்ரீ கிடைக்காது. அதையே மகாபாரதத்தில் எவ்வளோ வயலன்ஸ் வரும் அந்த கதையில், அதை அப்படியே எடுத்து வச்சோம்னா அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அது சேட்டலைட் ரைட்ஸும் விற்க முடியாது, படத்துக்கு டேக்ஸ் ஃப்ரீயும் கிடைக்காது. இவ்வளோ சிக்கல்லாம் இருக்கும்போது நினச்ச படத்தை நினச்சபடி எடுக்கிறதுன்றது பெரிய விஷயம். அதுக்காகவே இந்த குழுவினரை பாராட்டுறோம். அதே நேரத்தில் இந்த மாதிரி பொது வாழ்க்கைக்கோ அல்லது மீடியா சினிமாவுக்கெல்லாம் வந்துட்டால் விமர்சனங்களை ஏற்றுக்கிற சக்தியும் தாங்கிக்கிற சக்தியும் எல்லாருக்கும் இருக்கணும். அப்படி இல்லாதவங்களாம் இந்த மாதிரி தொழிலுக்கெல்லாம் வரக்கூடாது. இப்போது நாங்களே இருக்கிறோம், யாரோ எடுத்த படத்தை நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம், யாரோ எடுத்த படத்தை நாங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குன்ற மாதிரி நாங்கள் பண்ண விமர்சனத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு ரசிகர்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் கீழே கமெண்ட்டில் எழுதுங்கன்னு சொல்கிறோம். அதே சமயம் கீழே ஃபோன் நம்பர்லாம் போட்டிருக்கோம். ஃபோன் பண்ணி விடிய திட்டுறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து திட்டினா பகலில் திட்டுவாங்க. இப்போ வெளிநாட்டில் இருப்பாங்க இல்லையா நம்ம தமிழர்கள்லாம், இங்கே ராத்திரியாக இருக்கும், அங்கே பகலாக இருக்கும். காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு உட்காந்து அங்கே திட்டிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம மிட் நைட்டில் திட்டு வாங்கிட்டு இருப்போம். அவங்களுக்கு விளக்கம் சொல்லி ஓஞ்சி போயிட்டோன்னு வச்சுங்களேன். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு விமர்சனம் போட்டிருந்தோம். எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். முடிவில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒரு படத்தை ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. படம் சரியில்லை, படம் சரியில்லைன்றதை சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன போட்டிருக்காங்க தெரியுங்களா, கரடியே காரி துப்பிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருக்கான். அப்புறம் சமீபத்தில் வந்த ஒரு படத்தை எல்லோரும் சரியில்லை அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. நம்ம மட்டும் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி அதை சொல்லியிருந்தோம். அதுக்கு ஒருத்தர் நம்ம ஃபோட்டோ எடுத்து போட்டு ஊரே காரி துப்புன இந்த படத்தை இவர் மட்டும் பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுத்துருக்காரு அப்படின்னு போட்டு கீழே பட் இவருடைய பாசிட்டிவ் அப்ரோச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு போட்டு வச்சுருக்காரு. இதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் நாங்கள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஆன்லைனில் விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு 4 பசங்களையும் ஒரு பெரிய மசாலா பட தயாரிப்பாளரையும் வச்சுக்கிட்டு ஒரு டிவி ஷோவில் ஒரு விவாதம் நடத்துகிறாங்க. அந்த விவாதத்தில் அந்த தயாரிப்பாளர் சொல்கிறாரு, எடுத்து வச்சுருக்க படத்தை கிண்டல் பண்ணுறது ஈஸி தம்பி, ஆனால் ஒரு மசாலா படத்தை எடுத்து அதை ஹிட் பண்ணுறதுன்றது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? எங்கே நீங்கள் திறமை இருந்தால் ஒரு மசாலா கதையை கொண்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு இவங்க சரின்ட்டு புறப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. படத்துடைய ஆரம்பம்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கதையை ஆரம்பித்த விதம், படத்தில் கேமரா ஒர்க்கு, எடிட்டிங், டயலாகு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டரையும் அறிமுகப்படுத்தும் போது கதை கொஞ்சம் விறுவிறுப்பாகவே போச்சு. இடைவேளை வரைக்குமே ஒரு நல்ல படத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியை தான் கொடுத்துச்சு. ஆனால் இடைவேளை முடிஞ்சு படம் ஆரம்பிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 கேரக்டர் மேலே தான் படம் போகுது. ஒரு ஹீரோயின், 3 ஹீரோ. இந்த 4 பேரில் யாரை ஃபாலோ பண்ணுறதுனே தெரியல. இந்த 4 கேரக்டருமே மனசில் நிற்கவே இல்லை. அதே போல் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒவ்வொரு கேரக்டரையும் அறிமுகப்படுத்தும் போது எப்படி சுவாரஸ்யம் கூடிச்சோ, செகண்ட் ஹாஃபில் ஒவ்வொரு கேரக்டர் வரும்போது சுவாரஸ்யம் குறைஞ்சிக்கிட்டே தான் போச்சு. படத்தை ஏதோ ஒன்று சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் அதை எப்படி முடிக்கணும் அப்படின்னு தெரியாமல் திணறினது படம் முழுக்க தெரிஞ்சுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் யார் எப்படி விமர்சனம் பண்ணாலும் மசாலா படம் எடுக்கிறது தான் சேஃபு. மசாலா படத்தை தான் ஜனங்க ரசித்து பார்ப்பாங்க, மசாலா படம் தான் ஓடும் அப்படிங்கிற தீர்மானத்தை இந்த படத்துலேயே அவங்க சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எடுத்த இந்த மசாலா படத்தில் பேரில் மட்டும்தான் மசாலா இருக்குது, படத்தில் மருந்து கூட மசாலா இல்லை. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.